அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மார்க்க விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தவற்றை வைத்து நம் வாழ்நாளில் அமல் செய்து அதன் மூலம் நம்முடைய இபாதத்துகளை அதிகரித்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கே வீற்றிருக்கின்றோம். மார்க்க தெளிவுகளை பெறக்கூடிய சபையில் அமர்வது எந்த அளவிற்கு ஒப்பாகும் என்று சொன்னால், மஜ்லிசு ஃபிக்ஹின் ஹைரும் மின் இபாதத்தி சித்தீன சனா. ஃபிக்ஹ் என்று அழைக்கப்படுகின்ற மார்க்க தெளிவுகளை பெறக்கூடிய இடத்தில் மஜ்லிஸ்களில் அமர்வது என்பது 60 வருட காலம் ஒரு மனிதன் இபாதத் செய்தால் எவ்வளவு நன்மைகளை அடைந்து கொள்வானோ அதற்கான நன்மைகள் இது போன்ற மஜ்லிஸ்களில் அமர்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அனைத்து நன்மைகளையும் நமக்கு இலகுவாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அதே போல மார்க்க விஷயங்களை தெரிந்த ஒரு நபர், அதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படக்கூடிய நபர், மார்க்க விஷயங்களில் தெளிவு பெற்றவர் எந்த அளவிற்கு சிறந்தவர் என்று சொன்னால், ஒரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபகீஹுன் வாஹிதுன் அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதின். ஒரு மார்க்க விஷயத்தில் தெளிவு பெற்ற ஒரு நபர் எந்த அளவிற்கு ஷைத்தானிற்கு கடுமையான நபர் என்று பார்த்தால், 1000 வணக்கசாலிகளை ஷைத்தான் கெடுக்கின்றான். அவர்களை காட்டிலும் கடினமானது மார்க்க விஷயத்தில் தெளிவு பெற்ற ஒரு நபரை தவறான வழியில் இழுத்துச் செல்வது என்பது. அந்த அளவிற்கு 1000 வணக்கசாலிகளை காட்டிலும் மார்க்க விஷயத்தில் தெளிவு பெற்றவர் ஷைத்தானுக்கு கடுமையான போட்டியாளராக காணப்படுகின்றார். எனவே அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய அமல்களை சரி செய்து கொண்டு மார்க்க விஷயங்களில் தெளிவு பெறுவதற்கு வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கடந்த வாரங்களில் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம் என்றால் என்ன, முஃமின் என்றால் என்ன, அதற்கான விளக்கங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். குறிப்பாக மார்க்க விஷயங்களை பொறுத்தவரை அதன் முதற்கட்ட பாடமாக நமக்கு இருப்பதென்பது தூய்மை. ஏன் தூய்மை என்று சொன்னால், மார்க்கம் தூய்மையை கொண்டுதான் நிறைவு பெறும். தூய்மை இல்லாமல் ஒரு மனிதன் எவ்வளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அது பரிபூரணமாகாது. மார்க்கம் தூய்மையானது. மார்க்கத்தை வழங்கியிருக்கின்ற அல்லாஹ், நம்மை படைத்த இறைவன் தூய்மையானவன். இந்த மார்க்கத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையானவர்கள். அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் தூய்மையானவர்கள். அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள் தூய்மையானவர்கள். தாபியீன்கள் தூய்மையானவர்கள். மார்க்க விஷயங்களை உம்மத்துக்கு இலகுவாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்நாட்களை ஈமானுடைய இஸ்லாத்தின் பாதையில்
செலவு செய்தார்களோ அனைத்து இமாம்களுமே தூய்மையானவர்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் தூய்மையானது. எனவேதான் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவன் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளத்தளவிலும் தூய்மையாக இருக்க வேண்டும், உடலளவிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே மார்க்கம் தூய்மைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானுடைய பாதியே தூய்மை தான். மற்ற அமல்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் பிறகு. தூய்மையாக ஒரு மனிதன் இருந்தாலே அவன் ஈமானின் பாதி நிலையை அடைந்து விட்டதற்கு சமமாகும். அதே போல எப்படி தொழுகை என்பது சுவர்க்கத்தின் சாவியாக இருக்கின்றதோ அதே போல தொழுகையினுடைய சாவி தூய்மையாக இருக்கின்றது. மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலா, மிஃப்தாஹு ஸலாத்தி அத்தஹூர். சொர்க்கத்துடைய சாவி தொழுகை, தொழுகையுடைய சாவி தூய்மை. அப்ப தூய்மை இல்லாம நம்ம தொழுக முடியாது, நம்முடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது, அந்த தொழுகை முழுமையடையாது. எந்த அளவிற்கு தூய்மை? வெறும் உடலளவில் மட்டும் இல்லை, உள்ளத்தளவிலும். ஆக தூய்மையுடைய விஷயங்களில் நிறைய விஷயங்களை நாம் பார்த்தோம். உதாரணமாக தூய்மை என்பது 2 வகைப்படும். ஒன்று தஹாரா ஹிசியா, இன்னொன்று தஹாரா மானவியா. அதாவது உள்ளத்தளவிலான தூய்மை, உடல் அளவிலான தூய்மை. அளவிலான தூய்மைனா நமக்கு தெரியும், எந்தெந்த பகுதிகளை எல்லாம் நாம் சுத்தம் செய்ய வேண்டுமோ அந்தந்த பகுதிகளை சுத்தம் செய்யாதவரை நம்முடைய உடல் தூய்மை பெறாது. அதே போல ஒரு சில கட்டங்களில் பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் நமது உடல் முழுவதும் நகம் முடி முதற்கொண்டு அனைத்தும் தூய்மை பெறாதவரை நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி உள்ளத்தளவிலான தூய்மை என்னன்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வை மட்டும்தான் இறைவனா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தௌஹீத் என்று அழைக்கப்படுகின்ற ஓரிரை கொள்கையை நாம் சுமந்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வை நம்முடைய உள்ளத்தில் வைக்கக்கூடிய இடத்தில் இன்ன பிற நபர்களையும் இன்ன பிற வஸ்துக்களையும் இன்ன பிற படைப்புகளையும் இறைவனுக்கு நிகராக நாம் வைத்துவிட்டு 10ஓடு சேர்த்து 11ஆக நாம் அல்லாஹ்வையும் சேர்த்து வணங்குகிறோம் என்று சொன்னால் அது தூய்மை பெறாது. அது ஒரு உண்மையான முஸ்லிமாகவோ முஃமினாகவோ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஆக முதலில் நம் உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும். என்னுடைய தேவை ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. என்னுடைய அனைத்து விஷயங்களையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. அவனை காட்டிலும் வேறு எந்த ஒரு வஸ்துக்களாலும் எந்த ஒரு தனிநபராலும் எந்த ஒரு மாபெரும் சக்தியாலும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்று உள்ளத்தளவில் தூய்மை பெற்றிருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் கூட 0.99 கூட நமக்கு டவுட் வந்துடக்கூடாது. ஒருவேளை அல்லாஹ் சாத்தியமா, இதெல்லாம் அல்லாஹ் எப்படி இருப்பான், அது எப்படி அல்லாஹ்க்கு மட்டும் சாத்தியம் அப்படின்ட்டு நம்முடைய கற்பனைகளை நம்முடைய அறிவுக்கு தேவையில்லாத வழியில கொண்டு போயிட்டு நம்ம அல்லாஹ்வையும் ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுகளுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அதற்கெல்லாம் நம் கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்லாஹ் என்கிற எண்ணத்தில் நாம் உள்ளத்தளவில் தெளிவாகவும் தூய்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுபோல இந்த சுத்தத்தை பொறுத்த வரைக்கும், சுத்தம் என்று சொன்னாலே நம் எண்ணங்களுக்கு தோன்றுவது தண்ணீர் தான். ஒரு மனுஷன் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு பொருளை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்த தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவன் எதை கொண்டு தூய்மைப்படுத்துவான்? தண்ணீரை கொண்டு தான். அப்ப தண்ணீர் தான் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடியதற்கு ஏதுவான சாதனமாக இருக்கின்றது. தண்ணீர் இல்லாத பட்சத்தில் மணலை கொண்டு நாம் சுத்தம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் முதற்கட்டமாக தண்ணீர் தூய்மை என்று சொல்லிவிட்டாலே அந்த இடத்தில் நிற்பது தண்ணீர். அப்ப அந்த தண்ணீர் எந்தெந்த தண்ணீர் தூய்மை பெறுவதற்கு ஏதுவான தண்ணீர், தண்ணீரின் வகைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். உதாரணமா 7 வகையான தண்ணீர் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, மா உல் மதர்,
மாவுல் மத்தர் அப்படின்னு சொன்னால் மழை, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர். தண்ணீருடைய தரத்தில் முதல் தரத்தில் எது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மழை நீர் தான் இருக்குது. இரண்டாவது சல்ஜ். சல்ஜுன்னு சொன்னால் சல்லாஜா அப்படின்னு சொன்னால் அரபியில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பயன்படுத்துவாங்க. குளிர் சாதனம், அதாவது ஒரு பொருளை குளிர்ந்த தண்ணீர். ஒரு எந்தெந்த அதை எதை குளிராக்குகிறதோ அந்த சாதனத்துக்கு பேர் சல்லாஜாம்பாங்க. அப்போ சல்ஜ் அப்படின்னு சொன்னால் குளிர்ந்த தண்ணீர். அப்போ அந்த குளிர்ந்த தண்ணீரும் சுத்தமான தண்ணீர் தான். அடுத்ததாக இருக்கிறது பர்து. பர்துன்னு சொன்னால் ஐஸ் கட்டிக்கு பர்துன்னு சொல்லுவாங்க. ஆலங்கட்டி மலை அல்லது பனி உருகி அதிலிருந்து வெளியாகக்கூடிய நீர், இது எல்லாமே சுத்தமான தண்ணீர். அடுத்ததாக நாலாவதாக இருக்கிறது நஹர். நஹர் அப்படின்னு சொன்னால் நதிகளின் நீர், ஆற்று நீர், ஓடக்கூடிய ஆற்றுடைய தண்ணீர் எல்லாமே வந்து என்னன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நஹர். அப்போ ஓடக்கூடிய தண்ணீரில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதை கொண்டு சுத்தம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பஹர். பஹருன்னு சொன்னால் கடல், சமுத்திரம், கடலுடைய தண்ணீர் சுத்தமான தண்ணீர். அதே மாதிரி பிர்ன்னு சொன்னால் ஊற்றிலிருந்து வரக்கூடிய நீர் அல்லது கிணற்று நீர். இப்போ கிணத்தை நம்ம காலி பண்ணி தூர் வாரிட்டோம்னு சொன்னால் அது ஊறி 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 தண்ணி அதில் ஏறும். அந்த தண்ணி அப்போ என்ன தண்ணி? சுத்தமான தண்ணி. கடைசியாக இருக்கிறது ஐன். ஐன் அப்படின்னு சொன்னால் ஏரி, குளம், குட்டைகள் இது போன்ற இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய நீர். இப்போ அந்த தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இருக்கிற வரைக்கும் அதை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சுத்தம் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது மத்தர் மழை நீர், இரண்டாவது சல்ஜ் பனிக்கட்டி நீர், மூன்றாவது பர்து பனிக்கட்டி ஆலங்கட்டி உருகிய நீர், நாலாவது நஹர் நதிகளின் நீர், அஞ்சாவது பிர்ன்னு சொன்னா கிணற்று நீர் அல்லது ஊற்றுகளிலிருந்து வெளியாகக்கூடிய நீர், ஆறாவது பஹர் கடலுடைய தண்ணீர், ஏழாவது ஐன் குளம், ஏரி, குட்டைகள் அதிலிருந்து வரக்கூடிய நீர். இப்ப இந்த தண்ணி எது வரைக்கும் சுத்தமா அது கருதப்படும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் கொஞ்ச நாள் கேப் விட்டதுனால திருப்பி நம்ம அதை திருப்பி ஒரு ரிவிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ப ஒரு தண்ணி வந்து அதோடைய நிறம், சுவை, அதனுடைய வாடை, ருசி மாறாம இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணீரை வச்சு நம்ம சுத்தம் செஞ்சு கொள்ளலாம். நாம் சுத்தம் பெறக்கூடிய தண்ணீரில் மற்ற பொருட்கள் கலந்து அதனுடைய தன்மை அதிகமாக மிகுதியாக காணப்பட்டது, அதனால அந்த தண்ணீரோட தன்மையே மாறிவிட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீரை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சுத்தம் செஞ்சிடக்கூடாது. அதே போல ஒரு தண்ணி இருக்கு, சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர்ல பூனை எதையோ வாய் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீரை வச்சு நம்ம சுத்தம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது வந்து ஒரு மக்ரூவாக கருதப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒரு தண்ணீர் இருக்கு, அது சுத்தமான தண்ணீர் தான், ஆனா அதை வச்சு சுத்தம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படிப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொன்னா கீறி கிழிக்கக்கூடிய பறவைகளோ விலங்குகளோ வாய் வைத்த தண்ணீர். உதாரணமா நாய், புலி, சிங்கம் இப்ப இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கீறி கிழிச்சு மற்ற பிராணிகளை உட்கொள்ளக்கூடியது. அப்ப அது வாய் வச்ச தண்ணீர் வந்து அந்த தண்ணி சுத்தமா தான் இருக்கும், ஆனா அதை வச்சு நாம் என்ன செஞ்சுக்க முடியாது, சுத்தம் செஞ்சுக்க முடியாது. இது போல நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பாத்திரங்களுடைய சட்டம். பாத்திரம் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நாம் தூய்மை பெறுவதற்காக வைத்திருக்கக்கூடிய என்ன வஸ்தை நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது வந்து தோல் பையா இருக்கட்டும் அல்லது மற்ற வஸ்துக்களால் ஆன பொருளாக இருக்கட்டும், உலோகத்தால் ஆன பொருளாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்கால் ஆன பொருளாக இருக்கட்டும், அந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த வகையில் சுத்தமாக கருதப்படும், எந்த நிலைமையில அது சுத்தம் பெறாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா தங்கம் வெள்ளியிலான பாத்திரங்களை பயன்படுத்துவது. உதாரணமா நம்ம சாதாரணமான
நம்ம வந்து செம்புலையோ அலுமினிய பாத்திரமோ பித்தளை பாத்திரையோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் அல்லது பிளாஸ்டிக் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ ஒரு பாத்திரம் நம்மக்கிட்ட இருக்கு. நம்மளுடைய செல்வத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நபர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் உபயோகிக்கக்கூடியவர்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கத்தின் பார்வையில் அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், தங்கத்துடைய பாத்திரத்திலையோ வெள்ளியுடைய பாத்திரத்திலையோ நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா ரசூல்லா தடுத்திருக்காங்க. எங்கே ஆதாரம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஹதீஸ் உம்மு சல்மா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரதியல்லாஹு அன்ஹா மிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الذي يشرب في آنية الفضة إنما يجرجر في بطنه نار جهنم. அதாவது قال الذي يشرب في آنية الفضة, எவனெல்லாம் வெள்ளி பாத்திரத்தை பயன்படுத்துகின்றானோ, வெள்ளி பாத்திரத்தை கொண்டு தண்ணீர் பருகுகிறானோ, தண்ணீர் அருந்துகிறானோ, அவன் எப்படிப்பட்டவன்? இன்னமா யுஜர்ஜிருன். யுஜர்ஜிர் அப்படின்னு சொன்னா மடக்கு மடக்குன்னு குடிக்கிறது. கண்டிப்பா அவன் மடக்கு மடக்குன்னு எதை குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா நார ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பை தான் அவன் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன செய்யணும், இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், விலை உயர்ந்த மதிப்பு மிக்க பாத்திரங்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அன்றாட வாழ்க்கைகளில் வந்து அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய பெருமையை காட்டும் விதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, தங்கத்துடைய பாத்திரங்களையோ வெள்ளி பாத்திரங்களையோ நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, மெலிசான பட்டால் செய்யப்பட்ட ஆடைகளை நீங்கள் உடுத்தி கொள்ளாதீர்கள், தங்கத்திலான வெள்ளியிலான பாத்திரங்களை கொண்டு நீங்கள் உபயோகிக்காதீர்கள். அது எதுக்கு, அது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், இறை நிராகரிப்பாளர்களுக்கான உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள். அது இறை நிராகரிப்பாளர்கள் தான் உலகத்தில் அதை பயன்படுத்துவாங்க. முஸ்லிம்கள் முஃமின்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. நமக்கு எங்கே உள்ளது, சொர்க்கத்தில் உள்ளது. அப்போ சொர்க்கத்தில் பயன்படுத்தக்கூடியதை நீங்கள் உலகத்தில் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, ஆனால் அந்த பாத்திரத்தை வந்து பற்ற வைக்கிறதுக்காகவோ அல்லது வந்து அதனுடைய பழுது சரி பண்ணுறதுக்காக தங்கத்தையோ வெள்ளியோ பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரத்தில் வந்து அந்த தங்கத்துடைய வெள்ளியுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை அது கலந்து இருக்கு அல்லது கலப்படம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வைத்து சுத்தம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹதீஸில் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அன்ன கதஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கசர. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரம் வந்து இன்கசர, அது வந்து உடஞ்சிருச்சு. அப்போ ஃபத்தஹத மகான ஷாபி சில்சிலத்தன் மின் ஃபில்லத்தி. அப்போ அந்த பாத்திரத்தை வந்து சரி செய்யக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகக்கூடிய சமயத்தில் வந்து ஒரு வெள்ளி வளையத்தை வச்சு அந்த பாத்திரத்தை பற்ற வச்சு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆசிம் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, கால ஆசிம் ரஅய்துல் கதஹ வ ஷரிப்து ஃபீஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கிறதே நான் பார்த்தேன், அந்த பாத்திரத்தில் நான் தண்ணீரும் அருந்தி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்களில் ஏதோ ஒரு பழுதின் காரணமாக அதனுடைய கலப்படங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனால் வேற பாத்திரம் இல்லாத சமயத்தில் அது ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு நம்மக்கிட்ட தண்ணீரை பயன்படுத்துவதற்கு ஏகப்பட்ட வஸ்துக்கள் நம்மக்கிட்ட இருக்கு. இது இரண்டாவது விஷயம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், சுத்தம் பெறுவதற்கு வந்து நாம் இது போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, அது அழகல்ல என்று மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. மூன்றாவது,
இறை நிராகரிப்பாளர்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்தலாமா? அதாவது நம்ம வந்து இன்னைக்கு எப்படி ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், வேற்றுமையில் ஒற்றுமை, எம்மதமும் சம்மதம், இது போன்ற கொள்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா சமயத்தாரர்களோடையும் நம்ம ஒன்றி இருக்கிறோம். நம்ம அக்கம் பக்கத்தில் வந்து மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. குடுக்கல் வாங்கல் இருக்குது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஏதோ ஒரு தீபாவளி, ஏதோ ஒரு கிறிஸ்மஸ், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க நமக்கு ஏதோ ஒரு பண்டம் வஸ்துக்களை கொடுக்குறாங்க, அவங்களுடைய பாத்திரத்தில் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்கிறோம். அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதற்கு மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களுடைய பாத்திரம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது 100% சுத்தமானது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உதாரணமாக வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க பாத்திரத்தில் தான் கொடுப்பாங்க. நம்ம அதை என்ன செய்வோம், பயன்படுத்திட்டு திருப்பி அதை அப்போ அந்த பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் நமக்கு ஒரு சில நேரங்களில் சந்தேகங்கள் இருக்கும். இது எப்படி நம்ம அப்படிங்கிற விஷயங்களில் வந்து என்னென்னா, அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவங்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது வேறு பாத்திரம் நம் இடத்தில் இல்லை பயன்படுத்துவதற்கு உபயோகிப்பதற்கு என்கிற பட்சத்தில் நாம் அவர்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் நம்முடைய பாத்திரங்களை பயன்படுத்துவது தான் ஆகச் சிறந்தது. அப்போ இன்னொரு ஹதீஸில் வந்து அபு சலஃபா அல் குஷனி ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு ஒரு சபையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து அவங்க முறையிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை சுற்றி வேதக்காரர்கள் அஹ்லுல் கிதாபு தான் இருக்காங்க. வேதக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் யகூதிகளை சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல எங்களை சுற்றி அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ குடுக்கல் வாங்கல் மிகுதியாக இருக்குது. அவங்களுடைய வஸ்துக்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்களுடைய வஸ்துக்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது போன்ற சமயத்தில் அவர்களிருந்து பெறக்கூடிய பாத்திரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமா? அதே மாதிரி நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னால் வேட்டை பூமி. அந்த காலத்தில் வேட்டை பூமி. அப்போ என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தேவையான உணவு முறைகளை நாங்கள் வேட்டையாடி அதை உட்கொள்கின்றோம். அப்போ எந்த மாதிரியான வேட்டையை கையாளுறோம்? எங்ககிட்ட ஈட்டி இருக்குது, அம்பு இருக்குது, இதை வச்சு நாங்கள் ஒரு பிராணியை வந்து வேட்டையாடி அந்த உணவை உட்கொள்கின்றோம். அல்லது பயிற்றுவிக்கப்பட்ட நாய் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து எங்களுடைய வளர்ப்புக்காக நாயை வச்சுருக்கோம். அந்த நாயை வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பயிற்றுவிக்கப்படாத நாயும் இருக்குது, ட்ரைனிங் கொடுக்காத நாயும் இருக்குது. இப்போ இந்த நாயை வைத்து வேட்டையாடி ஒரு விலங்கை நாங்கள் உட்கொள்கின்றோம். இது எங்களுக்கு ஆகுமானதா? இதை நாங்கள் உட்கொள்ளலாமா, சாப்பிடலாமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நம்ம மேலே சொன்ன மாதிரி வேறு சமயத்தவர்களுடைய பாத்திரங்கள் நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது முழுமையாக தூய்மையானது தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சுத்தம்னு வேறு வேறு கேட்டகிரி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சுத்தத்தோட கேட்டகிரியில் அதெல்லாம் வராது. ஆனால் அதை தவிர்த்து கொள்ளவும் முடியாது. இது போன்ற சமயங்களில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும். இரண்டாவதா, நம்ம வந்து வேட்டை ஆடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஒரு அம்பு எய்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பிராணியை நீங்கள் வந்து உட்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஆகுமானது. அதே போல் பயிற்றுவிக்கப்படாத நாயை நீங்கள் வந்து ஒரு வேட்டைக்கு அனுப்புறீங்க, அது போய் ஒரு பிராணியை வந்து வேட்டையாடி உங்ககிட்ட கொண்டு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிராணியோட உயிர் போகலை. உதாரணமாக ஒரு நாய், வேட்டை நாயை வந்து வேட்டைக்கு அனுப்புகிறாங்க. அது போய் வந்து காட்டில் இருக்கக்கூடிய ஆடையோ அல்லது மானையோ வந்து கவ்வி இழுத்துட்டு வருது. யாருக்கிட்ட? யார் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட. அப்போ இழுத்துட்டு வரக்கூடிய சமயத்தில் அதனுடைய பல் எதுவுமே அந்த பிராணி மேலே படலை, அல்லது அந்த பிராணிக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்து அதை ஆகமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை கொடுக்குறாங்க. சரி, அடுத்தது என்னன்னு சொன்னால், மற்ற சமயத்தவர்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்துவதற்கு இன்னொரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களும் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணின் பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து அதன் மூலம் ஒழு செய்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸில் காண கிடைக்கின்றது. அதே மாதிரி இப்போ நம்மளை இன்னொரு சமயத்தவர்கள் நம்மளை ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உணவு முறைகளை நாம் உட்கொள்ளலாமா? நம்ம நிறைய இடங்களில் நம்ம சந்தேகப்படுவோம், இது எப்படி நமக்கு இது ஹலாலா, இது எப்படி, ஆனால் அதை தவிர்க்கவும் முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஜாயிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, ஐ யஹூதியன் தஆ அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யஹூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைக்கிறார். இலா ஹுப்ஸின் ஷஈரின் வ இஹாலத்தின் சனிஹத்தின், அதாவது எப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஹுப்ஸின் ஷஈர் அப்படின்னு சொன்னால் பார்லி ரொட்டியும் ஒ இஹாலத்தின் சனிஹத்தின் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு வரக்கூடிய ஒரு எண்ணெய். அந்த இப்போ நம்ம தான் வகை வகையாக வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றோம். அப்போ என்னென்னா பெரும்பாலும் ஜைத்தூன் எண்ணெயை வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க, அல்லது இந்த கொழுப்புகள்லேருந்து உருகக்கூடிய எண்ணெயை வச்சு தொட்டு ரொட்டியை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த யஹூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட அழைக்கிறாங்க. எதை வச்சுக்கிட்டு? பார்லி ரொட்டியும் எண்ணெயும் இருக்குது, எங்கள் விருந்துக்கு நீங்கள் வாங்க கலந்துக்கணும்னு அழைக்கக்கூடிய சமயத்தில் ஃபஅஜாபஹு, அதுக்கு பதில் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உட்கொள்ளவும் செய்தார்கள் என்பது ஹதீஸில், அதாவது இது எதில், அஹ்மத் கிதாபில் இது பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஆனால் அதற்கு விளக்கம் எழுதுறாங்க, அந்த யஹூதியின் உணவு சுத்தமாக இருந்ததால் தான் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கொண்டார்கள். அதை பரிசோதித்து விட்டு அது எல்லா வகையிலும் சுத்தம் பெற்றிருக்குங்கிற ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அதை போய் சாப்பிட்டாங்க. நமக்கு கண்ணு மூணு தெரியாமல் எது வந்தாலும் சரி மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம வரது போகிறதெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ உணவு உட்கொள்ளக்கூடிய விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பேணி பாதுகாக்கப்போடு இருக்கணும். நாலாவதா, இறந்து போன பிராணிகளின் தோள்களை பயன்படுத்துவது. பாத்திரம் இன்னைக்கு தான் பாத்திரத்தை நம்ம மண்பானை, ஆரம்ப காலகட்டத்தில் தோல் பயன்படுத்துனாங்க பாத்திரத்துக்கு, தண்ணீரை சேமித்து வச்சுக்கிறதுக்கு. பிறகு மண்ணை கொண்டு மண்பானை போன்ற வஸ்துக்களை தயாரித்தார்கள். பிறகு உலோகங்களை வைத்து தயாரித்தார்கள். இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு, நிறையா இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் வந்துருச்சு, புதுசாக நிறைய கருவிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் தண்ணீரை சேர்த்து வைக்கிறதுக்கு சரியான பாத்திரம் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, விலங்குகளுடைய தோள்களில் தான் பாத்திரமாக யூஸ் பண்ணிக்குவாங்க, பேகு மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த பேகு அந்த தோலில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாமா, அது சுத்தமானதா அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான விளக்கம் எப்படி அப்படின்னா, மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் எந்தெந்த வஸ்துக்களை எந்தெந்த பிராணிகளை ஹலாலாக உட்கொள்கின்றோமோ அந்த ஹலாலான பிராணியினுடைய தோல் அனைத்தும் நமக்கு ஹலாலானது. ஹலால் அல்லாத இன்ன பிற விலங்குகளால் பயன்படுத்தக்கூடிய தோல் பை என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உதாரணமாக ஆடு சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்றோம், ஒட்டகம் சாப்பிட்றோம். ஆட்டினுடைய, மாட்டினுடைய, ஒட்டகத்தினுடைய தோள்களை எடுத்து அதை பை போல செய்து அந்த தோலில் நம்மளுடைய தேவைகளை பயன்படுத்திக்கிறோம், அதில் தண்ணீரை ஃபில் பண்ணி பயன்படுத்திக்கிறோம். அப்படிங்கிற சமயத்தில் அது ஆகுமாக்கப்பட்டது. வேறு ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு நாய் செத்து கிடக்கு அல்லது ஒரு பன்றி செத்து கிடக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய தோலை எடுத்து நம்ம பயன்படுத்துவது என்பது மார்க்கம் அதுக்கு இடம் தரல. ஒரு ஹதீஸில் இந்த மாதிரி காணப்படுது. யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஐயுமா இஹாபின் துபிக ஃபகது தாஹிர், அதாவது எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் பதப்படுத்தப்பட்ட பிறகு அதை பயன்படுத்துகிறோமோ அது பதப்பட்டுட்டாலே அது என்னதான், சுத்தமானது தான். அப்போ இந்த ஹதீஸில் இஹாபுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஷரஹ் எழுதக்கூடியவர்கள் விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இஹாபுங்கிற வார்த்தை எதற்கு பொருந்தும் என்று சொன்னால், நாம் எந்த பிராணிகளை ஹலாலாக உட்கொள்கின்றோமோ அந்த பிராணிகளுடைய தோலுக்கு தான் இஹாப் என்கிற வார்த்தை பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில், இதா துபிகல் இஹாபு ஃபகது தஹர, ஒரு தோல் பதப்பட்டுருச்சு அப்படின்னாலே அது சுத்தமானது தான், நாம் அதை
பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஹதீஸும் காணப்படுகின்றது. இன்னொரு ஹதீஸ், அன் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹா இன்ன ஷாத்தன் லிமௌலாத்தி மைமூனா, அதாவது மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அந்த அடிமை பெண்ணுக்கு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டை தர்மம் பண்ணாங்க. அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு ஆட்டை தர்மம் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா. மர்ர பிஹா யானி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகது உஅதியத்ஹா மின ஸதகதி மைதா. அவங்க தர்மமாக கொடுத்த அந்த ஆடு வந்து என்னன்னா ஒரு நாள் இறந்துருச்சு. இறந்த உடனே அந்த அடிமை பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டை வந்து ரோட்டோரமாக தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ மர்ரபிஹா யானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமாக வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தா ரோட்டோரமாக ஒரு ஆடு செத்து கிடக்குது. அப்போ இது என்னப்பா, இது ஏன் ஆடு இப்படி செத்து கிடக்கு அப்படின்னு விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இந்த ஆடு வந்து மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களுடைய அடிமை பெண்ணுக்கு தர்மமாக கொடுத்தாங்க. அந்த ஆடு செத்துருச்சு, அதனால் அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா செத்துருச்சுன்னா அதுதான் நமக்கு ஹராமாக்கப்பட்டது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து விளக்கம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபகால ஹல்லா அஹது இஹாபஹா ஃபதபகூஹு ஃபந்தஃபஉ பிஹி ஃபகாலு யா ரசூலல்லாஹ் இன்னஹா மைத்தா. அது ஏன்ப்பா அப்படி போட்டீங்க, அது செத்தா என்ன இருக்கு, அதனுடைய தோலை எடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அது வந்து செத்துருச்சே, இன்னஹா மைத்தத்துன், இறந்த பிராணியை தான் நம்ம தான் பயன்படுத்தக்கூடாது, நமக்கு தான் அது ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கால இன்னமா ஹுர்ரிம அகலுஹா, உங்களுக்கு அதை சாப்பிட்றதுக்கு தான் ஹராமாக்கப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு ஹராமாக்கப்படலை. அதனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான் ஹராமாக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தோலை நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்க உங்களுடைய அடியார்கள்ட்ட அப்படின்னு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான். என்ன அப்படின்னா, கால லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமி யத்அமுஹு இல்லா ஐயகூன மைத்தா. அதாவது நபியே நீர் கூறுவீராக, உண்பவருக்கு தடுக்கப்பட்டதாக எதையும் நான் எனக்கு வஹி அறிவிக்கப்படுவதில் காணவில்லை, அது இறந்து போனதாக இருந்தாலே தவிர. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிராணி செத்து போயிருச்சு, அந்த அதாவது எது எதெல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆகுமாக்கப்பட்டதோ ஹலாலாக்கப்பட்டதோ அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதை சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு ஹராமு. மற்றபடி அதை பயன்படுத்துறதுக்கான எல்லா ஹலாலான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு ஹராமாக இருக்கின்றதோ அது உயிரோடு இருந்தாலும் அதை அறுத்து அந்த தோலை பயன்படுத்துவது நமக்கு ஹராமு. ஒருவேளை அது செத்து கடந்தாலும் அந்த தோலை எடுத்து பயன்படுத்துவது நமக்கு ஹராம் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போ என்ன அப்படின்னா, அதனுடைய மாமிசம் நமக்கு ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் அது இறந்து கிடந்தாலும் அதனுடைய தோலை நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே விஷயம் அந்த மாமிசமே நமக்கு ஹராமுங்கிற பட்சத்தில் அதனுடைய தோலும் நமக்கு ஹராமாக்கப்பட்டது. அப்போ இதுதான் பாத்திரங்களுடைய விஷயங்கள். இதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம வந்து சுத்தத்தை பொறுத்த வரைக்கும் 10 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, தூய்மைங்கிற விஷயத்துல வந்து 10 தலைப்புகள் வருது. தூய்மை மற்றும் தண்ணீரின் வகைகள் இதை நம்ம பார்த்துட்டோம். பாத்திரங்களுடைய சட்டங்களை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பிறகு தேவையை நிறைவேற்றுவது அதனுடைய சட்டங்கள். ஒரு ஒரு தேவை வந்துருச்சு, அதை எப்படி நிறைவேற்றணும், அதுலேருந்து எப்படி சுத்தம் பெறது அப்படிங்கிற மற்ற விஷயங்கள். மிஸ்வாக் எப்படி செய்வது, உலு எப்படி செய்வது, ஹுஃபைன் சொன்னால் கால் உரைகள். அதாவது இப்போ உதாரணமாக குளிர்காலத்தில் வந்து அந்த தண்ணியில் நம்ம பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கால் உரை அணிந்திருப்போம்.
அப்போ அதுக்கு மேலே மசக செய்யணுமா அல்லது அதை கழட்டிட்டு மசக செய்யணுமா அப்படிங்கிற விஷயம். ஒரு சில நபர்கள் வந்து சுன்னத்தை ஹயாத்தா ஆக்கணுங்கிற எண்ணம், அதாவது 24 மணி நேரமும் தலைப்பாகவையோடு இருப்பாங்க. அப்போ அவங்க தலைப்பாவை கழட்ட முடியாத கூடிய சூழலில் அந்த தலைப்பாக்கு மேலே எப்படி மசக செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். வல்ல அல்லாஹ் நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதை அதன்படி அமல் செய்வதற்கும், இறைவனுக்கு பிடித்தமானபடி அமல் செய்வதற்கும், நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளும் பொருட்டு வல்ல அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.